வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். இந்தியா ஏஐ இம்பாக்ட் உச்சி மாநாட்டை இன்று புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி துவக்கி வைத்து உரையாற்றுகிறார். தொடக்க விழாவில் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான், ஐநா பொதுச் செயலர் திரு அன்டோனியோ குட்டரஸ் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் தலைவர்களும் பங்கேற்கின்றனர். சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். பரமஹம்சர் ஆன்மீகத்தையும் தியானத்தையும் வாழ்வூட்டும் சக்திகளாக நிலைநிறுத்திய விதம் எல்லா காலங்களிலும் மனித குலத்திற்கு தொடர்ந்து பயனளித்து வரும் என தமது சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய மனிதாபிமான நடவடிக்கைகளின் மூலம் பசியை ஒழிக்கும் முயற்சிக்கு ஆதரவாக அரிசி வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்திய உணவுக் கழகமும் உலக உணவு திட்ட அமைப்பும் கையெழுத்திட்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் உலக உணவு திட்டத்திற்கு 2 லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை இந்தியா வழங்கும் என மத்திய உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் கூறியுள்ளது. காரைக்கால் என்ஐடியின் 12வது பட்டமளிப்பு விழா இன்று காலை 11 மணி அளவில் நடைபெற உள்ளது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு முனைவர் பட்டம் பெறும் ஆய்வாளர்களுக்கும் தரவரிசையில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கும் பதக்கங்களை வழங்குகிறார். இவ்விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியா தலைநகர் கேன்பராவில் இன்று பிற்பகல் 1:45 மணிக்கு நடைபெற உள்ளது. உலக கோப்பைக்கான ஐசிசி ஆடவர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இன்று காலை 11 மணிக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் துவங்கும் ஆட்டத்தில் இத்தாலி அணி டாஸ் வென்று மேற்கிந்திய தீவுகள் அணியை முதலில் ஆட பணித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.